Rubaskis RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா. வெல்கமிங் கலக்கநாடி ஃபேன்ஸ் டு RRR and welcoming you to RRR. ஆர்சிபி ஒரு சூப்பர்பான ஒரு செகண்ட் இன்னிங்ஸையுமே வந்து டஃப் ஃபைட்டாக கொடுத்து மேட்ச் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனாங்க சார். பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபி ரெண்டு டீமும் நல்ல மேட்சை வியூஸ் கொடுத்துருக்காங்க. தான் லோ ஸ்கோராக இருந்தாலும் எப்படி இருந்துச்சு சார்? நீங்கள் சொல்லுங்கள் மேட்ச் பற்றி. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். ஏன்னா இந்த இந்த பிட்ச்ல வந்து ஆடுறதுக்கு உங்களுக்கு தனி டேலண்ட் உண்டு. டேலண்ட்னா பவர் தான் உங்களுடைய டேலண்ட். ஓகே, நீங்க மீதி ஜஸ்ட் டைமிங்கு அப்படி சில்க் அண்ட் டச் அதெல்லாம் வேலைக்கே ஆகுது. ரா பவர், மசில் பவர், ரசல் பவர், அந்த பவர் இருந்தா மட்டுமே நீங்க இந்த மேட்ச் ஆடி ஜெயிக்க முடியும். அதாவது ஆர்சிபி வந்து இந்த மேட்ச்ல அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல மாட்டினாங்க. ஸோ அது என்னாச்சு, ஆர்சிபியில வந்து ராயல் ஷோக்கர்ஸ் பெங்களூர் ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்க டீம் எஃபர்ட்ல ஜெயிச்சிருந்தாங்க. இன்னைக்கு மேட்ச் வெறும் டீம் எஃபர்ட் ஆகி போச்சு. வெறும் டிம் டேவிட் எஃபர்ட் மட்டும் ஆகி போச்சு, டீம் எஃபர்ட் இல்லாம. ஸோ அவர் ஒருத்தர் சோலோ. ஏன்னா நான் சொன்ன அந்த மசில் பவர் அவருக்கு ரா பவர்ல அடிக்கிறது. சால்ட் அடிப்பாரு, பட் திருப்பி பவுன்ஸ்ல மாட்டிக்கிறார். ஓகே, இது ஒரு சைடு. இந்த சைடுல நிழல் நிஜமாகிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. நெஹல் நிஜமாகிறது. நெஹல் வதேரான்னு ஒருத்தர் ஆடினாரு. அவரு வந்து சீக்கிரம் இந்தியன் டீம் வந்துடணும். இந்தியன் டீம்ஸ் ரெகுலர்ஸ் புரானா இருப்பார், எஸ்பெஷலி மிடில் ஓவர்ஸ்ல. அது வந்து எக்ஸ்ட்ராடினரி ஹிட்டிங். ஹி இஸ் சோ கான்ஃபிடென்ட் வென் ஹி ஹிட்ஸ். ஏன்னா இந்த பிட்ச்ல இவ்வளவு கான்ஃபிடென்டா 6-4 அடிச்சுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு பிளேயர் ஸ்டாண்ட் அவுட். ஸோ வதேரா வாஸ் அ கிளாஸ் அபார்ட். ஸோ ஆர்சிபி ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எங்கேயோ போச்சு, இது 50க்கே ஆல் அவுட் ஆயிரும் போல இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு. டிம் டேவிட் தான் அந்த டீம் வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் ஸ்கோருக்கு அட்லீஸ்ட் கொண்டு வந்தார். 20 ஓவரில் வந்து சிஎஸ்கே 103 அடிச்சது மாதிரி இவங்க ஆனால் 14 ஓவருக்கே அட்லீஸ்ட் 94 வந்துட்டாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் ஏன்னா அந்த கம்பேரிசன் ஆன்லைனில் போகும்ல, இப்போ உடனே ஆரம்பிச்சிடும். நாங்கள் 103 நீ 94, நீ 20 ஓவர் 103, நான் 14 ஓவருக்கு தான் 94. Forget that fight. I'll tell you one theory. கேரம் தியரி. இனிமே இந்த மாதிரி பிச்சு கேரம் பால் கிரிக்கெட்ல பாக்குறோம். கேரம் பிச்சுன்னு இனிமே நம்ம இதை லேபிள் பண்ணிடலாம். ஞாபகம் வச்சுங்க, இந்த மாதிரி பிச்சு வந்தாலும் கேரம் பிச்சு. என்னன்னா ரெயின் இருக்கும். இங்கெல்லாம் லீக் மேட்சஸ்ல ஓவர் நைட் ரெயின் இருக்கும். மார்னிங் போய் லீக் மேட்ச் ஆடும்போது ஒரு வெட்னஸ் ஒன்று இருக்கும். அதுல என்ன நீங்க ஷாட் அடிச்சாலும் அரைகுறையா பிட்வீன் தி இன்னர் சர்க்கிள் அண்ட் பவுண்டரியே போய் பால் விடும். ஓகே, அந்த மாதிரியான பிச்சு. ஸோ இதுல வந்து ஈஸி கிடையாது ஆடுறது. இந்த பிட்ச்ல யாராவது ஒருத்தரை லீன் பண்ணி கிரவுண்டோட கவர்டரை வச்சிட சொல்லுங்க, அவன் காலை ஊந்துறான். அந்த ஷாட் நீங்க ஆடவே முடியாதுங்க. ஏன்னா இதுக்கான ஐடியல் 2 போலர்ஸ் வச்சிருந்தாங்க ஆர்சிபி. அவங்க அந்த கடைசியில விட்டாங்க. அதையும் நம்ம டீட்டெயிலா நான் சொல்றேன். ஏன்னு கையில இருந்து தூக்கி ஜஸ்ட் அவுட் ஆஃப் லெந்தே போடுவாங்க. க்ளோஸ் பால் போடவே மாட்டாங்க. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெலிவரி இந்த பிட்ச்ல. அப்படி போட்டா ஆடவே முடியாது. நீங்க பாருங்க, அவங்களை அடிக்க முடியல. அவங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்க ஆடுறதுக்கு. இன்ஃபேக்ட் புவனேஸ்வர் குமார் அந்த நார்மல் பேஸ்லயே ஆட விட்டாரு. சரி, அடி முடியல. பட் வதேராவுடைய எக்ஸலன்ஸ் தான் அந்த 6 ஒன்று பிரில்லியண்டா போச்சு கடைசி ஸ்டேஜ்ல. சோ இது வந்து டிப்பிக்கல் கேரம் பிட்ச். ஏன் கேரம் பிட்ச்னு சொன்னா, ஒரு நார்மல் சம்மர்ல நீங்க கேரம் போர்டு ஆடும்போது கேரம் மேல அந்த லைட் ஒன்று போடுவாங்க, ஃபோக்கஸ் லைட், சென்டர் ஆஃப் த கேரம் போர்டு. இட் வில் ஹீட் தி என்டையர் கேரம் போர்டு. ஸோ போரிக் பவுடர் போட்டு நீங்க ஸ்ட்ரைக்கர் சும்மா அப்படி தட்டினீங்கன்னா போகும், ஜிக் 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 ஸ்கேட்டிங் மாதிரி போகும். ஸ்ட்ரைக்கர் செம ஸ்மூத்தா. பட் அதே கேரம் போர்டுல திடீர்னு மழை வர டைம், செப்டம்பர் அக்டோபர் நம்ம ஊர்ல அந்த மாதிரி மாய்ஸ்டர் லேடன் வெதர்ல நீங்க லைட்ல போட்டு கூட பவுடர் போட்டு கூட நீங்க அப்படி ஸ்ட்ரைக்கரை தட்டினீங்கன்னா அங்கங்க போய் நிற்கும். ஸ்மூத்தா போவே போகாது. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆல்டர் பண்ணி வேற மாதிரி கொஞ்சம் இழுத்து அடிப்பீங்க ஸ்ட்ரைக்கரை. இதுல என்ன கம்பேரிசன்? அங்கேயும் ஸ்ட்ரைக்கர் நிற்கும், கிரிக்கெட்ல ஸ்ட்ரைக்கரை நிக்க வச்சிரும் இந்த பிச்சு. அங்க ரெட்டுக்கு ஃபாலோ இருக்கு, பட் இங்க ரெட்டுக்கு ஃபாலோ இல்லாட்டா கூட உல்டாவா இருக்கு. ஒருத்தருக்கு காஸ்டியூம் வந்து ரெட் டாப் ப்ளூ பாட்டம், இன்னொருத்தருக்கு ப்ளூ டாப் ரெட் பாட்டம். அங்க ரெண்டு வேற மாதிரி ஃபாலோ ஆகுது. ஸோ நீங்க இந்த மாதிரி பிச்சு வந்தாலே கேரம் பிச்சு நீங்க ஞாபகம் வச்சுங்க. பிச்சஸ் ஓடி வந்து ஜஸ்ட் குட் லைன் ஷார்ட் பால் போடணும், ஷார்ட் ஆஃப் லைன் போடணும், நாட் ஷார்ட் பால். ஷார்ட் ஆஃப் லைன் போட்டீங்கன்னா எத்தனை பேர் இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அக்ராஸ் அச்சு இன்னர் சர்க்கிள் ஃபுல்லி அவுட் ஆனாங்க பாத்தீங்களா? ஸோ இட் இஸ் வெரி 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 டிஃபிகல்ட் அன்லெஸ் யூஆர் அ போலார்ட் ஆர் அ ரசல் ஆர் அ வதேரா ஆர் டெவிலியர்ஸ். மேசிவ் தோனி, மேசிவ் பவர் அடிச்சா ஃபுல் ஃபிளெஜ்டு. அந்த லைட்டா டைமிங் சில்க் அண்ட் டச் வேலைக்கே ஆகுது. கரெக்டா பவுண்டரிக்கு முன்னாடி அவுட் ஆடுவீங்க, இல்லை இன்னர் சர்க்கிள் அவுட் ஆடுவீங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கினே ஆடணும். அதனாலதான் 14 ஓவர்ஸ்ல ஜஸ்ட் என்ன 90ன்றது ஒரு 7 ரன்ஸ் ஓவர் வந்து இவ்வளவு பயங்கர கிளிஃப் ஹேங்கர் மாதிரி போனதுக்கான காரணம் ஸ்ட்ரோக்ல வந்து தலைவலி, டார்ச்சரிங். யார் கரெக்டா லென்த்ல போடும்.
இவரு அஷ்தீப் சிங்லாம் வந்து நீங்க சொன்னீங்க இந்த கேரம் தியரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் போட்டாரா இல்ல வந்து அவருக்கு அது அவர் நார்மலாவே திடீர்னு ஒரு ஷார்ட் ஆஃப் லென்த் எப்பயாவது போடுவார் பட் இன்னைக்கு நல்லாவே அதிகமா போட்டு போட்டு ஃபில் சால்ட் விக்கெட்டை பிளான் பண்ணி எடுத்ததா இருக்கட்டும் அது எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சு அதனால கேட்கிறேன். அவங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் கண்டிப்பா ஆடிருப்பாரு. இவ்வளவு கரியர்ல கண்டிப்பா இந்த மாதிரி பிக்சர்ஸ் ஆடி இருப்பாரு. அவரு வந்து பாகிஸ்தான் எகேன்ஸ்டா லாஸ்ட் ஓவர்ல T20ல 5 ரன் கொடுத்தாரு பாஸ். அவர் பிரில்லியன்ட் அவரு. அவர் வந்து ஸ்லோவர் ஒன்னுக்கு ரொம்ப ஃபேமஸ். பட் இங்க ஸ்லோவர் ஒன்னோட யூ ஹேவ் டு பேங்க் இட் ஆன் லிங்க். இன்னைக்கு கமெண்ட்ஸ் இருந்தாருன்னா 5 விக்கெட். நான் சொன்னேன்ல அன்னைக்கே நேற்று அந்த மேட்ச்லயே உங்களுக்கு மும்பையோடய சொன்னேன்ல கமெண்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அந்த பவுன்ஸ். இந்த மேட்ச்ல கமெண்ட்ஸ் இருந்தாலும் ஷூர் 5 விக்கெட். அதனால இப்ப நீங்க பேட்டை போட்ட உடனே அப்படி ஆடுறீங்கல்ல, அப்படி டக்குன்னு ஆடுறீங்கல்ல, இந்த பிச்சில் பால போட்டு பேட் எடுத்துன்னு போயிடலாம். திரும்பி வரும்போது கொஞ்சம் மெதுவா வரணும். நீங்க பேட் ஃப்ளோ வந்து இல்ல ஃபாலோ த்ரூ முடியும் போது கொஞ்சம் நீங்க மெதுவா முடிச்சாதான் ஜஸ்ட் மிடில் பட்டு ஒரு ரன். இப்ப நீங்க டிஃபென்ஸ் ஆனீங்கன்னா ரன் எடுக்க முடியாது. ஏன்னா மெதுவா ஃபீல்டர் கிட்ட போயிடும், பக்கத்துல இருக்கிற ஃபீல்டர்கிட்ட புஷ் பண்றது கஷ்டம், லாபாய் கேட்சா போயிடும். அடிக்கிறது எப்படி அடிக்கணும்னா கம்ப்ளீட் மசில் பவர்ல அடிக்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பேட்டிங்ல. கரெக்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரேயஸ் ஐயர் மாட்டினார். ஃபர்ஸ்ட் ஆடிந்தார் ஃப்ரீ ஸ்ட்ரோக் ஆட போயிட்டு ஒரு ஆடும்போது எக்ஸ்ட்ரா பவுன்ஸ்ல பாருங்க. அதே மாதிரி ஷஷாங்க் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா நேற்று சூரியகுமார் யாதவ் அவுட் ஆன மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் சான்ஸே கிடையாது. ஒன்னு அடிச்சீங்கன்னா வதேரா மாதிரி இல்ல டிம் டேவிட் மாதிரி அடிக்கணும். வதேரா கரெக்டா புரிஞ்சு நடிச்சாரு. அது என்ன காரணம்னு சொல்றேன். சுயேஷ் சர்மா அவனுடைய ஒரிஜினலா 9th ஓவர் ஒன்று போட்டாரு. ரணகலம் ஆகிட்டார். வதேராக்கு என்ன ஃபுல் கபடி டான்ஸ். ஏன்னா மேல பார்த்து போடுறது சொன்னேன்ல லைன் வந்து ராங்கா போகும் சம்டைம்ஸ். மேல பார்த்து போறதுனால ஐதர் சைடு ஆஃப் த ஸ்டம்ப்ஸ்ல போகுது பால். ஸ்ட்ரெயிட்டா ஸ்டம்ப்ல வரல. பட் இருந்தும் 9th ஓவர் வதேராவை கண்ணில் விரல விட்டு ஆட்டாரு. ஏன்னா லோ அண்ட் ஸ்லோவா ஸ்கிட்டா கூக்லிஸாவே போட்டுருந்தார். அவரால் எஸ்எல் பிரசகார் லெங்க்ல கிளியரா லாஃப்ட் பண்ணவே முடியல. நெக்ஸ்ட் ஓவர் என்ன பண்ணாருன்னா ஃபிளைட் பண்றாரு பைத்தியகாரத்தனமா. அதை அவர் பண்ணாம பிளாட்டிஷா போட்டிருந்தாருன்னா இன்னும் பிரச்சனையா இருக்கும். இன்னும் கடைசி ஓவர் வரைக்கும் போயிருக்கும் மேட்ச். எதுக்காக அவர் ஃபிளைட் பண்ணாருன்னு தெரியல. ஃபிளைட் நீங்க பண்ணீங்கன்னா அவர் வெரி வெல் பில்ட். எக்ஸ்ட்ரா பவர் செம்ம பவர் இருக்கு. லஸ்டி ஹிட்டிங்ல கிங் அவர். கரெக்டா அடிச்சார் ஒரு 6 ஒரு 4 பியூட்டிஃபுல் அடிச்சார். அதான் அதை பண்ணிக்கூடாது. சுயாஷ் வந்து கடைசி ஓவர்ல பண்ண மிஸ்டேக். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்து பேட்டர்ஸ் மாட்டிப்பாங்க, அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதில் வந்து இவங்களுக்கு வந்து தே கேனாட் டூ எனிதிங்ன்றீங்க. அப்போ ஆர்சிபி பற்றி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரே ஒரு டிம் டேவிட் தான் இருக்காரு. என்கிட்ட வேற டிம் டேவிட் இல்லை. ஃபில் சால்ட் இருக்கிறார். நடுவில் இருக்கிற இப்போ இந்த இந்தியன் பேட்ஸ்மேன் இந்த பெருசாக பவர்ஃபுல் ஷாட் அடிக்க முடியாதவங்க என்ன பண்ணி அந்த இடத்துல அவங்க அவுட் ஆகாமல் இருந்திருக்கணும்? பர்ஃபெக்ட் கொஸ்டின். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ரா பவர் தான் நீங்க ஆட முடியாது பிச்சில். ஏன்னா நீங்க டெலிகேட் டார்லிங் கிரிக்கெட்டிங் ஆட முடியாது இந்த பிச்சில். ஏன்னா ஓவர்ஸ் கன்சியூம் ஆகினே இருக்கு. நீங்க டெலிகேட் ஆடினீங்கன்னா ஜஸ்ட் ஃபீல்டர் கிட்ட போகும், ரன்னே வராது உங்களுக்கு. நீங்க சிக்னல் ஓட முடியாது. அண்ட் அப்படி கிளைட் பண்ணி என்ன பாருங்க மெதுவா போய் ஃபீல்டர் கிட்ட போகும். இப்போ அந்த நீங்க சொன்னீங்கல்ல சால்ட் லாஃப்ட் பண்ண பால், அது விக்கெட் ஹோல்ட் ஆனதுனால அவரோட யூஸ்வலா லாஃப்ட் பண்றது கிரௌடுல போயிடும். இன்னைக்கு போல பிஃபோர் த பவுண்டரி பிச் ஆகுது. அதை தாண்டி போல அவுட் ஃபீல்ட் ஹெவி வெட்னஸ்னால. ஸோ 2 பிரச்சனைகள் இருக்கு. அதனால தான் சொன்னேன் கிரவுண்டோட அடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி ஏர்ல அடிச்சீங்கன்னா லஸ்டியஸ்ட் ஹிட்டிங் நம்ம ரசல் அண்ட் போலார்ட் அடிக்கிற பவர் அந்த பவர்ல நீங்க அடிக்கணும். இல்ல வதேரா அந்த மாதிரி அடிக்கணும் நீங்க. இல்லைன்னா நீங்க ரன் வர்றது கஷ்டம். அந்த கால்குலேஷன் கரெக்டா கிளிக் ஆயிடுச்சு. வதேராக்கு ஃபர்ஸ்ட் பிரியான்ஸ் வந்தார் பாருங்க ஒரு குவிக் 20. நீங்க ரொம்ப பெரிய நோக்கில் ஓவருக்கு ஓவர் விக்கெட் விழுந்துனே இருக்கும். இந்த 14 ஓவர்ல ஓவருக்கு ஓவர் விக்கெட் விழுந்தே தீரும். நீங்க ஸ்டெடியா இந்த வில்லியம்சன் KL ராகுல் மேல டெலிகேட்டான நோக்கி ஆட முடியாது. யாராவது 2-3 பேர் சான்ஸ் எடுத்து இறங்கி அடிக்கணும். அண்ட் இம்ப்ரோவைசேஷன் எப்படின்னா பிச் ஆஃப் த பால் போனீங்கன்னா நீங்க அடிக்கலாம். ஆனா ஓடி வந்து மெதுவா மெதுவா டிராப் பண்றாங்களே கரெக்டா லெங்க்ல. ஒரு பால் ஹேசல்வுட் ஃப்ரண்ட் ஃபுட் போட்டாரா பாத்தீங்களா? போடவே இல்லை. அதுதான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். மீதி பேர் எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணணும்னா வேண்டிதான் அவுட் சைட் ஆஃப் எங்கேயா ஒரு ஷார்ட் ரேங்க் ஷார்ட் பால் வருமா, அவுட் சைட் எலெக்ஷன் ஷார்ட் பால் வருமா. ஏன்னா அவ்வளவு பிரமாதமா போட்டுக்கிற புவனேஸ்வர் குமார மினிமம் பேக்கிங்கோட ஒரு ஃபைனல் ஒரு 6 அடிச்சார் பாத்தீங்களா வதேரா. கிளாஸ் ஷார்ட் ஆஃப் த மேட்ச் அதான். அது வந்து மீதி பேர் பேட் வரத்துக்குள்ள பேட் மேல பட்டு லோக்கல்ல போகும். அது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அந்த பேஸ் அண்ட் பவுன்ஸை ஜட்ஜ் பண்ணி ரொம்ப பிரமாதமா அந்த புல் ஷாட் அடிச்சார். அதெல்லாம் தான் டேர்னிங் பாயிண்ட்ஸ் அவருக்கு.
சார் இப்போ இந்த டிம் டேவிடோடைய தாண்டி நான் டீம் டேவிட் வந்துட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தானே இன்னைக்கு மொத்த டீமுக்கு சேர்த்து ஆடினாரு, அதனால நானாவே டீம் டேவிடுன்ட்டேன். ஸோ டீம் டேவிட் இன்னைக்கு அடிச்ச அந்த அடி இல்லை அப்படின்னா ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஓவர்ல 3 சிக்ஸ் குத்தாரு, ஹேட்ரிக் சிக்ஸ் மாதிரி போட்டு வச்சு வாங்கினாரு அவரு. அந்த ஓவர் பத்தி சொல்லுங்க நீங்க. ஆமா, அந்த ஓவர்ல வந்து இல்ல ஆஸ் யூஷுவல் எந்த விக்கெட்டா இருந்தாலுமே ஒருத்தரை கண்டெயின் பண்ண முடியும்னா யார்கர்ல தான். பட் டிம் டேவிடுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, நீங்க யார்கர் கொஞ்சம் டிப்பிங் ஃபுல் டாஸ் ஆச்சுன்னா அதையும் சிக்ஸ் அடிக்கிற கெப்பாசிட்டி. ஹி இஸ் வெரி வெரி ஃபிளெக்சிபிள். அந்த மேசிவ் பில்ட்டுக்கு அவர் பயங்கர ஃபிளெக்சிபிள் அலர்ட்டா இருக்காரு ஷார்ட்ஸ் அடிக்கிறதுல. அண்ட் ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லெங்க் எல்லாம் மீதி பேர்ல அடிக்கும் போது அரைகுறையா தான் போகுது இல்ல, இவர் ரொம்ப குயிக்கா போயிடுறாரு அந்த ஷாட்டுக்கு. அதனால அவரோட யூனிக்னஸ் இன் பேட்டிங் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு எப்ப எக்ஸாம்பிள் சொல்லும் போதுமே லாஸ்ட் 3 overs 45-50 டு வின்னா டிம் டேவிட் இருந்தாருன்னா அடுத்த பேட்டரோட வேலை கம்முன்னு ரன் ஸ்ட்ரைக்கரா ரன் ஓடுறது தான். தப்பி தோறி ஸ்ட்ரைக்கே கூடாது, அவரே தான் எல்லா பாலும் ஆடணும்னு சொல்றேன். அந்த யூனிக் கெப்பாசிட்டி சில பேருக்கு இருக்கு, இவருக்கு இருக்குது. நம்ம ஆடியன்ஸ்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் சார் ஹர்ப்ரீத் பிரர்ரை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம கூட அந்த கமெண்ட்டை படிச்சு நீங்க அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஹர்ப்ரீத் பிரர் இன்னைக்கு மேட்ச் எடுத்தாங்க. அந்த ஒரு ஓவர்ல வந்து ஹேட்ரிக் சிக்ஸ் வித் நோ பால் அதெல்லாம் அந்த லாஸ்ட் ஓவர்ல அவர் கொடுத்ததை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஓகே 2 overs வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 25 ரன் கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கும் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய அந்த பார்ட்டிசிபேஷன் நம்ம வந்துட்டு பாராட்டலாம்னு நினைக்கிறேன். அவன் பாரு பர்ஃபெக்டா ஸ்பாட் பண்ணி சொல்றாங்க பாருங்க, பிரார் எடுத்திருக்கணும்னு. எவ்வளவு பிரார் மைண்டடா இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம். அதனால சோ அவர் கடைசியில ரன் கிஃப்ட் பண்ண 2 விக்கெட் எடுத்தாரு, பட் கடைசியில சரியா போடல. சார் இன்னைக்கு ஆர்சிபி இந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல கொடுத்த கம்பேக்ங்கிறது வந்துட்டு கண்டிப்பா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பிச்சோட அசிஸ்டன்ஸ் இருக்குது, ரைட், ஓகே, பவுலர்ஸ்க்கான ஒரு பர்ச்சேஸ் இருக்குன்றனால அவங்க அந்த ஒரு கம்பேக் அவங்களாலையும் கொடுக்க முடிஞ்சுது. பட் இருந்தாலும் இந்த ஒரு சின்ன டார்கெட் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க வந்துட்டு ஈஸியா விடாமையோ இல்ல வந்து கிவ் அப் பண்ணாம அவங்களோட மொத்த டீமே வந்து அந்த ஃபீல்டையும் அந்த பிச்சையும் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணி எப்படியாவது நம்ம ஜெயிக்கலான்ற அந்த ஃபைட்டை கொடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பாக்குறது, எஸ்பெஷலி தேர் கேப்டன் ரஜத் பட்டிதர். I was about to say that. அதாவது 100 ஐஸ் ரஜத் பட்டிதாருக்கே 100 ஐஸ். ஏன்னா பட்டிதார் பிரில்லியண்டா கூலா இருக்காரு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எந்த அண்டர் ஃபீல்டர் இந்த மாதிரி இதுல நம்ம நார்மலா செம்ம டென்ஸ் தான் வாங்க. பட் இவர் வந்து பயங்கர கூலா இருக்காரு. போலர்ஸ் ஹேண்டில் பண்ண விதம் அவருக்கு 2 ஃபென்டாஸ்டிக் ட்ரம் கார்டு, ஹேசல்வுட் அண்ட் தயால். தயால் 2 பேருமே ரொம்ப ஐடியல். தயாலும் ரொம்ப கஷ்டம் அடிக்கிறது இந்த பிச்சில். ஆஸ் லாங் ஆஸ் ஹி கீப்ஸ் bowling குட் லெங்த், வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் போட்டாதான் இவங்களை அடிக்க முடியுமே தவிர இவங்களுக்கு ஐடியலான பிச் இது. அண்ட் பட்டிதார் ஹேண்ட்லிங் எல்லாமே சூப்பரா இருந்தது. அவங்க இவரு குணால் பாண்டியா இன்னும் கொஞ்சம் பெட்டரா போட்டிருந்தாருன்னா அவங்க என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க. சுயாஷ் ஒரு ஓவர் போட்டு கம்ப்ளீட்டா பெங்களூர் பக்கம் மேட்ச் எழுத்தாரு, இன்னொரு பக்கம் பேடா போட்டு பஞ்சாப் பக்கம் தள்ளிட்டாரு மேட்ச். அதான் அவர் சுயாஷ் தான் போட்ட அந்த லாஸ்ட் ஓவரை யாராவது ஒருத்தர் போய் சொல்லிருக்கணும், அட்வைஸ் பண்ணிக்கணும். தப்பி தவிர ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கோ ரீச்சுக்கோ போடாது. பிகாஸ் அவர் அந்த ஒயிட் அவுட் சிஸ்டம் போட்ட பால சிக்ஸ் அடிச்ச விதம் பாருங்க, அதே ஃபுல்லஸ்ட் ரீச் யூஸ் பண்ணி பிரமாதம் மாஸ்டர். அவர் இஸ் டூ குட் இன் ஃப்ரண்ட் ஃபுட். அவர் கொடுக்க கூடாது அந்த ஓவர் அந்த மாதிரி. சார் இந்த பக்கம் ஜாஷ் ஹேசல்வுட், அந்த பக்கம் மார்க்கோ யான்சன். இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பவுலரும் இந்த ஆஸ்திரேலியன் பவுலரும் இந்த மாதிரி ஷார்ட் பேஸ்ட் பவுலிங்கே போட்டு போட்டு பழகினவங்க. அவங்களுக்கு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு இந்த பிச்சை பார்த்த உடனே ரபாடாலாம் இருந்திருந்தாருன்னா என்னைய கூப்பிடக்கூடாதப்பா நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த மாதிரி இந்த ஷார்ட் பிச் பவுலிங் போடுறவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்த பிச்சு. ஸோ அவங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு. உடனே அவங்க அதுக்குள்ள ஜம்பிங் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா இப்ப 2 டீம்லயுமே இந்தியன் பவுலர்ஸும் இந்த மாதிரி ஒரு பிச்சை வந்து ரீட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து நல்லா போட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பஞ்சாபுக்கு ஹர்ஷ்தீப் சிங் போட்டதா இருக்கட்டும், இப்போ பெங்களூருக்கு வந்துட்டு புவனேஸ்வர் குமார் போட்டதா இருக்கட்டும். யஷ் தயால் வந்து விக்கெட் எடுக்கல, பட் புவனேஸ்வர் குமார் 2 விக்கெட்டே எடுத்தாரு. அவரும் வந்துட்டு ஏன்னா அவரோட டைப் ஆஃப் பவுலிங் இந்த பிச்சு ஒன்றும் பெரிய இது இல்லை, அதையும் அவர் ரீட் பண்ணி வேணாரு. அந்த ஃபைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் இந்தியன் பவுலர்ஸ். இப்ப ஹர்திக் பாண்டியா போட்டிருந்தாருன்னா ஷூர் 2-3 விக்கெட் இந்த பிச்சில் ஆட நீங்க ஆட போவீங்க, மூக்கு மேல போகும் பால். ஏன்னா நீங்க அதை டைப் பண்றது கஷ்டம். இதுல ஒன்னே நீங்க அக்ராஸ் அடிச்சாதான் கிளியர் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்ல கிளியர் பண்ணணும்னு போனீங்கன்னா ஹைட் தான் ஜாஸ்தி கெயின் ஆகுமே தவிர டிஸ்டன்ஸ் போவே போகாது. புவனேஸ்வர் குமார் பிரில்லியன்ட். அதனால இதே ஹேசல்வுட்டோ இல்ல மார்க்கோஸ் ஜான்சனோ பிளாஸ்டிக் விக்கெட்ல இதே மாதிரி போட்டாங்கன்னா பின்னி எடுத்துருவாங்க. 70-75 தான் 4 ஓவர்ல. இது ஸ்பாஞ்சி பவுன்ஸ். இதுல அந்த அதுவும் 8 அடியில இருந்து வருது பால். 8 அடியில இருந்து வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நீங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட் போய் இம்ப்ரோவைஸ் பண்ணி தான் ஆட முடியுமே தவிர ஸ்ட்ரெயிட்டா பிச்சில் நீங்க ஆடினீங்கன்னா டிஃபென்ஸே தான் ஆடிட்டு இருக்கணும், வேற எதுவுமே நடந்திருக்கு.
ஸ்பாஞ்சி பவுன்ஸ், மார்க்கோ யான்சன் இப்படிங்கிற இந்த காம்பினேஷன் உங்ககிட்ட இருந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கேட்டிருக்கேன். அது இன்னைக்கு பிச்சில் நடக்கும்போது, ஏன்னா அவரு வேற மாதிரி பிச்சில் ஒழுங்கா போடாதப்ப இவர் வந்து ஸ்பாஞ்சி பவுன்ஸுக்கு செட் ஆவாரும்பீங்க. என்ன ஒரு ஸ்பாஞ்சி பவுன்ஸ்ன்றாரு அப்படின்னு நானும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு இந்த பிச்சில் பார்க்கும்போது இதைத்தான் சார் சொல்லியிருக்காருன்றது வந்து ரொம்ப அழகா என்னாலே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ ஆடியன்ஸ் ஆல்சோ கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, நான் அதான் சொல்றேன். நார்மலா குவிக்கா நீங்க பேட் எடுத்து இந்த பிச்சில் ஆட முடியாது. கொஞ்சம் பேக் ஸ்விங் கொஞ்சம் மெதுவா ஆடினீங்கன்னா அப்போ மிடில் படும். மிடில் படுமே தவிர கிரவுண்டோட போய் ஒரு ரன் தான் வரும். அதனால தான் சொல்றேன், மேசிவ் பவர் ஹிட்டிங், மசில் ஹிட்டிங், ரசல் ஹிட்டிங் அந்த ஹிட்டிங் பண்ணா மட்டுமே தான் நீங்க கிளியர் பண்ணி ஜெயிக்க முடியும். இல்லாட்ட பாருங்க 90ன்றது எவ்வளவு டென்ஷனா போச்சு பாருங்க. சாதா 90ன்றது ஒரு ஸ்கோர் 40 ஓவர்ஸ்ல அது எவ்வளவு க்ளோஸா போகுது பாருங்க நெக் டு நெக். சார் நம்ம ஃபேவரட் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த டபுள் ஹெட்டர்ஸ் சாட்டர்டே அண்ட் சண்டே டபுள் ஹெட்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பார்க்க போற இந்த ஃப்ரைடே மேட்சோடைய முடிவில் நேற்றுடைய மேட்ச், அதாவது எம்ஐ வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருந்து சில விஷயங்கள் நான் கேட்கலான் இருக்கேன். ஸோ இப்போ இதில் என்னன்னா சார், நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம பேசுனதுல இருந்து நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு காமனான விஷயம் என்னன்னா, எஸ்ஆர்ஹெச் வந்து ஒழுங்கா போடல, அதனால எம்ஐ ஜெயிச்சிருச்சு, எஸ்ஆர்ஹெச் பண்ண தவறுகள்னால எம்ஐ ஜெயிச்சிருச்சுங்கிற மாதிரி சொல்றீங்க. எம்ஐயை பாராட்டவே மாட்டேங்கிறீங்க. என்னது இது? அப்ப நீங்க சிஎஸ்கே உடைய சப்போர்ட்டர்ஸ்ன்றனால எம்ஐயை வந்து நீங்க பாராட்ட மாட்டேங்கிறீங்களான்னு நம்ம ரெண்டு பேருக்கு. இல்ல எம்ஐயை பாராட்டாத எப்படி இருப்பேன் சொன்னேன். கமின்ஸ் உடைய போலிங் தான் டஃபஸ்ட் சொன்ன ஆடுறதுக்கு. கமின்ஸ் உடைய அந்த 4 ஓவர் இருக்கு, அந்த கோட்டால வந்து நோண்டிடுவாரு. பிகாஸ் அந்த மாதிரி பவுன்ஸ் ஆடுறது கஷ்டம். சூரியகுமார் யாதவ் நான் சிங்கிள் அவுட் பண்ணி சொன்னேன், அவரோட ஃப்ரீ ஸ்ட்ரோக் ஆட முடியாது. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து இருக்கிற பவர் ஹிட்டிங்கு ஒரே ஒரு பிரச்சனை, டிம் டேவிட் ஒண்டி இல்லைங்க. மத்தபடி அவங்களுக்கு இருக்கிற முதல் 6 பிளேயர்ஸ் யார் வேணா எப்படி வேணா ஆடுவாங்க. அதான் சொன்னேன் அன்னைக்கு, திலக் வர்மாவை உள்ள கூப்பிட்டது தப்புன்னு டிஃபன் அன்னிலும் கட்டியிருக்கேன். நான் எந்த விதத்திலயுமே மும்பை இந்தியன்ஸ் டீ கிரெடிட் பண்ணவே இல்லை. நேத்து எஸ்ஆர்ஹெச் இன்னும் பெட்டரா போட்டுக்கலாம்னு சொன்னேனே தவிர, மும்பை இந்தியன்ஸ் ஆடினதுதான் அது பக்கா, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்க ஸ்டெட்டியா 10 மெயின்டைன் பண்ணினே இருந்தாங்க. எனக்கு இப்ப என்ன மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால இப்ப என்ன, நம்மள அடிச்சுட்டு கப்பா அடிக்க போறாங்க. அவங்களும் 5 கப் அடிச்சிட்டாங்க. அவங்கள பத்திலாம் ராங்கா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ரோஹித் சர்மா 5 கப் அடிச்சு எங்கேயோ இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இந்த குவாலிட்டி ஆஃப் போலிங்ல என்ன சொல்றேன், கம்மின்ஸ் டைப்ல வேற யாரும் போடல. அப் டு த பேட் போட்டுருந்தாங்கன்னா மும்பையை கண்டெயின் பண்ணிருக்கலாம்னு நான் சொன்னேனே தவிர, மும்பையுடைய பவர் ஹிட்டிங்கு முதல்ல வேற ஒரு சேனல்ல என்ன இன்டர்வியூ பண்ணது, டாப் 4ல வரதுக்கான சான்ஸ் எம்ஐக்கு இருக்குன்னு தான் சொன்னேன். ஏன்னா பயமா இருக்கு, எம்ஐ டீம் லிஸ்ட்டை பார்த்தாலே பயமா இருக்குன்ற அவ்வளவு 6 ஹிட்டிங் கெப்பாசிட்டி ஒவ்வொருத்தருக்கும். அண்ட் இன்னோவேட்டிவ் வேற, பயங்கர இன்னோவேட்டிவ். ஐ டோல்ட் யூ, ஹர்திக் பாண்டியா அடிச்ச ஒரு நாள் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். எந்த போலர் டஃபோ கமின்ஸ் அவரை வந்தோடனே 2 4 அடிச்சார் பாருங்க. அதெல்லாம் தான் ஸ்பார்க்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் அவங்க வென்னுக்கான காரணம். நான் எந்த விதத்திலும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. எஸ்ஆர்ஹெச் கோட்டை விட்டாங்கன்னு சொன்னேன். 2 பேருக்கு ஈக்குவல் சான்ஸ் இருந்தது அந்த பிச்சில். அதான் விஷயம். ரைட், ஓகே சார். நாளைக்கு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் மேல மேட்சா வரப்போகுது. எக்ஸைட்டட் டு வாட்ச் ஆல் த மேட்சஸ் ஃபார் த டபுள் ஹிட்டர்ஸ். யா பிஃபோர் தட் நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நேற்று கவனிச்சேன். நீ எல்லாருமே கவனிச்சிருப்பாங்க. பட் அதுக்கு என்ன பண்ணலான்றது தான் நான் சொல்லலான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நமன் ஒரு பேட்டர் நேற்றுக்கு யார்கர்ல ஒரு எல்பிடபிள்யூ ஆனாரு. டிஆர்எஸ் கேட்டாரு. டிஆர்எஸ்க்கு அம்பையர் இப்படி பண்ணிட்டு டெசிஷன் வரதுக்குள்ள மாட்டி போட்டாரு. இந்த சில பேரு அவசியம் வீட்டுக்கு வந்து 6 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட போட்டு போடுவாங்க. நம்ம பேந்த மாதிரி நின்று இருப்போம். யாரு கூப்பிடுறாங்களோ அவங்க இருக்கணும். அது மாதிரி ஒரு ரிசப்ஷனுக்கு போனீங்கன்னா 7 மணிக்குன்னு கல்யாண ரிசப்ஷன், நம்ம ஒரு கியூல 8 மணிக்கு நின்று இருப்போம். கேட்டா ஃபேஷியல்னு சொல்லிட்டு 8:30 வரும் பொண்ணு ரிசப்ஷன்ல பாத்தீங்கன்னா. ஸோ ஹோஸ்ட் டயத்துக்கு அங்க இருக்கணும். ஸோ இவரு கேட்டுட்டு இவர் அங்க இருக்கணும். இவர் உள்ள போய் பாடி கட்டிட்டு இருக்காரு டிஆர்எஸ் ஒரு டெசிஷன் வரதுக்கு முன்னாடி. அப்போ இஸ் வேஸ்டிங் தி அம்பையர்ஸ் டைம் அண்ட் வியூவர்ஸ் டைம், எவ்ரிபடிஸ் டைம். அப்போ நீங்க மேட்ச் ஃபீ ஃபைன் பண்றீங்களே, புல்லுல கையெழுத்து போடுற திக்வேச்சுக்கு நீங்க ஃபைன் போடுறீங்கல்ல, அவரை விட்டுருங்க பாவம். அவர் யாரையும் ஹர்ட்டே பண்ணல. இவருக்கு போடணும், இவருக்கு நீங்க ஃபைன் போடணும். இது வந்து டிஸ்ரெஸ்பெக்டிங் தி அம்பையர். நீங்க டிஆர்எஸ் கேட்டு நீங்க உள்ள போய் உட்காந்து என்ன நீங்களே ஒத்துக்கிறீங்க, அவுட் எது வேஸ்ட் பண்றீங்க. அது நான் சொல்ல வரேன். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன கவனிச்சேன்னா, இந்த பேட்டோட விட்ட வந்து அம்பையர்ஸ் கேஜ் பண்றாங்க பாத்தீங்களா. ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி ஒண்ணு வச்சு அது கம்ப்ளீட்டா பேட்டுக்கு ஃபுல் பேட் அப்படி போச்சுன்னா அந்த விட்டு கரெக்டா இருக்கு. அது போலன்னா இந்த பேட்டை நீங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ பேட்டுடைய அகலத்தை ஜட்ஜ் பண்றதுனால அம்பையருக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கேன். என்னன்னா அகலகலா வல்லவன் அப்படின்னு அம்பையருக்கு ஒரு பேர். இது உங்களுக்கு சொல்லணும்னு துடிச்சிருந்தீங்க, மறந்துட போறேன்னு நினைச்சேன். ஏன்னா இந்த மாதிரி லைட் ஆட்டோட தான் நம்ம போகணும் மேட்ச் பாக்குறதுக்கு.
அண்ட் கண்டிப்பாவே நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரிசல்ட்ஸ் வரும்னு நம்புறேன். சார் நம்ம அந்த நாளைக்கு மேட்சஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். நல்ல வேளை நீங்க மறந்துடக்கூடாதுன்ற மாதிரி நானும் இதை மறந்துடக்கூடாதுன்னு எடுத்துட்டு வந்தேன். ஞாபகம் வந்துருச்சு இப்போ. வருண் சக்கரவர்த்தி நேத்து இந்த நோ பால் இஷ்யூஸ் வரிசையா ஒவ்வொரு மேட்ச்ல வருது இல்ல, அதுவும் முக்கியமா வந்துட்டு இந்த ஹென்ரிக் கிளாசன் வந்து கையை முன்னாடி கொண்டு வந்தனால ரிக்கல்டனை திரும்ப கூட்டு வந்தாங்க. அதுக்கு வருண் சக்கரவர்த்தி நேத்து இந்த எக்ஸ் வலைதளத்துல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு வந்து எப்படி நீங்க ஒரு பவுலர் வந்து நோ பால் கொடுத்தாருன்னு பவுலருக்கு வந்து நீங்க பீனலைஸ் பண்ணுவீங்க? இது ரொம்ப தப்பாச்சு. இது வந்து கீப்பர் வந்துட்டு ஏடா கூடமா அவர் அவசரத்துல கையை கொண்டு வந்து கீப்பர் ஸ்டம்புக்கு முன்னாடி வராருன்னா நீங்க வந்து அவருக்கு வார்னிங் கொடுங்க, இல்லைன்னா அவருக்கு வந்துட்டு ஃபைன் பண்ணுங்க, பெனால்ட்டி பண்ணுங்க, ஒரு மேட்சுக்கு நீங்க அவர் எதனா இது பண்ணுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பவுலரை தண்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது, என்ன நியாயம் இருக்குது இதுல? எப்படி நீங்க வந்து பவுலருக்கு நோ பால் கொடுப்பீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில்? ஃபோர் இன்சைட் த சர்க்கிள் இருந்தே ஆகணும்னு ஒரு ரூல் இருக்கும்போது யாரும் கவனிக்காதோடு ஒரு ஃபீல்டர் வெளில போயிடுறாரு. அப்ப 3 ஃபீல்டர் தான் இருக்கு இது உள்ளுக்குள்ள இந்த இன்னர் சர்க்கிள்ல. இதை கவனிச்சுட்டா நோ பால் கொடுப்பாங்கல்ல. மேட்சோட ரூல் இது. அப்பவும் நோ பால்னா அது போலர் ஒரு பால் எக்ஸ்ட்ரா போட்டு தானே ஆகணும். அவர் தப்பு இல்லையா? இது ஃபீல்டர் தப்பு தானே. ஃபீல்டர் தப்பு கேட்டா கேப்டன் தப்புன்னுவாங்க. கேப்டன் ஏன் கவனிக்கல? அப்புறம் அந்த பிளேயர் திட்டுவாங்க. அறிவு இல்லவங்க, நீங்க உள்ள நிக்கிறது வெளில போனேன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சோ அது நோ பால்ன்றது நீங்க 3வது பவுல் சேம் போடுறீங்க. அப்புறம் நோ பால் போலர்ட்டே கூட கேட்கலாம். ஏன் சார் உங்களுக்கு தெரியாதா? கண்ணு இல்லையா? லைன் போட்டிருக்கல. அதை தாண்டினா நோ பால் தெரியுதுல்ல. எதுக்கு தாண்டுறீங்கன்னு உடனே கேட்டுனே போலாம். ஈவன் ஐ வாண்ட் டு சே த சேம் திங் சார். நீங்க சொல்லட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். எனக்கு என்னன்னா இது வந்து ஒரு டீம்ஸ் கேம். டீம்ஸ் கேம்ல எல்லாருமே எவ்ரிபடி ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டியா. சார் அது விக்கெட் கீப்பர் பிரச்சனை சார், அதெல்லாம் ஏன்ட்ட வந்து கேட்காதீங்க அப்படின்னு பவுலர் சொன்னா, பவுலர் நோ பால் போட்டதுக்கு அப்புறமா கேப்டன் இங்க பாருங்க எதுக்கு டீமுக்கு நோ பால் கொடுக்குறீங்க, பவுலரை நீங்க என்ன வேணா பண்ணீங்க, கூட்டு போய் தனியா வச்சு அடிச்சுக்கோங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு கேப்டன் சொல்ல முடியுமா? இட்ஸ் a டீம்ஸ் கேம். இதை எப்படி அவர் வந்து இதை சிங்கிள் அவுட் பண்ணி இது கீப்பர் தப்பு, இது பவுலர் தப்பு, என்னைய கேட்காதீங்கன்னு எப்படி சொல்றாருன்னு எனக்கு அது புரியல சார் நிஜமாவே. அதுவும் வருண் சக்கரவர்த்தி இந்த கேள்வியை கேட்டது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இது இப்போ விக்கெட் கீப்பரே கூட வைட் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டம்பர் சப்போஸ் தோனி அடிக்கிறார். அப்போ தோனி கூட நீங்க ஒரு ஸ்டம்பிங் செக் பண்ணாங்க, ஃப்ரண்ட்ல வந்திருந்தா கைன்ட்டு. ஸோ சைட்ல இருந்து இப்படி அடிக்கும் போது மைல்டா வந்துருது, எக்ஸ்ட்ராடனரி ஸ்டம்பிங். பட் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்ல கிளவ் லைட்டா ஃப்ரண்ட்ல வந்துருதுன்னா அது நோ பால்னு போறாங்க, நாட் அவுட்னு போறாங்க. அப்ப நீங்க போய் விக்கெட் கீப்பர் திட்ட முடியுமா? பின் வழியா அடிக்கிற போய் ஃப்ரண்ட்ல போய் அடிக்கிறேன்னா அந்த சுச்சுவேஷன் அப்படி வந்துச்சு கை. நோபடி டஸ் இட் வாண்டன்லி. ரூல்ஸ் ஆர் லைக் தட். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அது வேற வழி கிடையாது. ரைட், ஓகே சார், தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங் டுடே. நம்ம நாளைக்கு 2 மேட்ச் இருக்குது, ஜிடி வெர்சஸ் டிசி, இன்னொரு பக்கம் ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜி. 2 மேட்சஸ் நடக்க போகுது. பாப்போம் யார் பக்கம் என்னென்ன நடக்க போகுது. நீங்க ஏதாவது வின்னர் ப்ரெடிக்ஷன் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? ஜிடி வெர்சஸ் டிசில ஐ ஃபீல் டிசி இஸ் காட் a better chance. ஆர்ஆர் வெர்சஸ் எல்எஸ்ஜில டெஃபினட்டா எல்எஸ்ஜிக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கு. பார்ப்போம். பட் இது கிளிக் ஆகிறதா பார்ப்போம். பட் பிஃபோர் தட் அந்த எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஃபேவரபிளா ஒரு விஷயம் சொல்றேன். கரடியா கத்தின்னு இருக்கேன். நமக்கு அகேன்ஸ்டா பிரமாதமா போட்ட அந்த சேனாமேன் இருக்காரு புத்தூர், விக்னேஷ் புத்தூர், அவரையும் அந்த அஸ்வினி குமாரா, அவங்க 2 பேரும் ஏன் டிராப் பண்றீங்க, ஏன் டிராப் பண்ணீங்க கேட்டுனே இருக்கேன். எதுக்குன்னா அவங்களோட போலிங் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகணும்ட்டு தான். அதை ஹர்திக் பாண்டியா காதுல நீங்களாவது போய் சொல்லுங்க. ஏன்னா எம்ஐக்கு ஃபேவரபிளா சொல்லிட்டு இருக்கேன். அவங்க 2 பேர் வந்து அவங்க போலிங் எக்ஸ்ட்ராடனரி இம்ப்ரூவ் ஆயிடும். ஏதாவது ஒரு காம்பினேஷன்ல அவங்க கொண்டு வரணும், அதுதான் சொல்ல வரேன். ரைட், ஓகே சார், தேங்க்யூ so much ஃபார் ஜாயினிங். நம்ம சார் இது சிஎஸ்கே உடைய ரீப்ளேஸ்மெண்ட் டெவால்ட் பிரெவிஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க சார். எம்ஐக்கு வந்துட்டு கதை அடிச்சவரு குர்ஜப்னீத் சிங் அடிப்பட்ட உடனே இருங்க லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்னா குர்ஜப்னீத் சிங் போல இன்னொரு பவுலர் தான் வேணும். அது சும்மா இருங்க சார், எங்களுக்கு பவுலிங் வேணாம் சார், எங்களுக்கு பேட்டிங்க்கு ஆள் வேணும், நீங்க வேற அப்படின்னு சொல்லி அவரை 2.2 கோடிக்கு எடுத்தாங்க. அதே 2.2 கோடி இந்த ₹1 சேர்த்து கூட கொடுக்குறேன் வந்துரு அப்படின்னு சொல்லி டெவால்ட் பிரெவிஸ்க்கு அழைப்பிதழ் கொடுத்து நிகழ்ச்சியை வந்து சிறப்பிக்குமாறு அழைத்திருக்கிறாங்க. அவர் வந்து என்ன சிறப்பு செய்ய போறாருன்றத பார்க்கலாம். பிரேமிஸ் வந்து எனக்கு ஒரே ஒரு ஹார்டனிங் ஃபீச்சர் என்ன இல்லைன்னா, பிரேமிஸ் வந்து துருத்துரும். அதாவது பயங்கர அவசரம். 2 ரன் வந்து ரன்னருக்கும் சேர்த்து அவரே எடுத்துருவாரு, நீ அங்கேயே இருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு அவசரம், பயங்கர பரபரப்பு. அவர் வந்து 20 தூரம் பவர் பிளே மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் பரபரப்பு பிளேயர் நமக்கு தேவை. ஏன்னா மீதி பேர்லாம் அநியாயம் ஸ்லோவா ஆடிருக்காங்க. அந்த விதத்துல அவர் வந்தா நல்லது. கிளிக் ஆச்சுன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். லவ்லி ஃபீல்டர் ஆல்சோ. அவர் வந்து அடிக்கிற ஷாட்ஸ் நீங்க பாருங்க, உள்ள வந்த உடனே இந்த ஸ்டப்ஸ் மாதிரியோ இல்ல அந்த மார்க் ஃப்ரேசர் போன சீசன் ஆடி இந்த மாதிரியோ, நாட் நோ, அந்த மாதிரி டைப் ஆஃப் பிளேயர் அவரு. ஸோ பிரவேஷ் வந்து டெஃபினட்டாவே சுறுசுறுப்பு, குயிக் ரன்ஸ் வரதுக்கான நல்ல இன்க்ளூஷன். ரைட் சார், எப்படி என்னென்ன டீம்ஸ்க்கு அவங்களுடைய தலையெழுத்துலாம் மாறுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். see you tomorrow. எஸ், மறுபடியும் சந்திப்போம். நான் ஃபேவரட் ஆர்ஆர்.